வந்திருக்கிறீங்க. ஒரு அனுக்கிரக காலத்திற்குள் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ரிபா சந்தூர் ஏக்கதராப்பா அருமையான சகோதரன் வினோக்காக ஜெபிக்கிறேன். அவர் மீது தேவ திட்டத்தையும் தேவ தரிசனத்தையும் என் கர்த்தர் நீர் வைத்திருப்பதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ரிபா சந்தூர் ஏக்கதர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டணத்தில் மகனை கொண்டு ஒரு எழுப்புதலின் காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. அதை யாராலும் தடை செய்ய முடியாது. வேதம் சொல்கிறது, கர்த்தர் செய்வதை தடுப்பவன் யார்? நிச்சயமாய் உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா. அருமையான சகோதரன் ஜீசஸ் சைல்ட் அந்த ஐடிக்காக ஜெபிக்கிறேன். அவரை ஆசீர்வதிக்கிறேன். என்னோடு கூட வேதம் சொல்கிறது, தீர்க்க தரிசிகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தீர்க்க தரிசி என்னும் நாமத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். என்ன தீர்க்க தரிசிகளுக்குரிய நன்மைகள் என்றால் அது ஆசீர்வாதம் என்றால் அது ஆவிக்குரிய கிருபையில் ஆவிக்குரிய வரங்களில் நீங்கள் எப்படி ஒரு எலியாவோடு எலிசா இணைந்த போது 2 மடங்கு வல்லமைகளை பெற்றுக்கொண்டாரோ அதே பிரகாரமாக பசந்தூர் ஏந்தரபா என்னோடு கூட இணைந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்தில் பல மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் பேசும்போதே பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கும் போதே பில்லிசூனிய கட்டுகள் மாற ஆரம்பிக்கும். அநேகர் வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் மூலியமாய் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். அநேகருக்கு நீங்கள் பேசும்போதே அவர்கள் டிப்ரெஷன் எல்லாம் குறைவதை உணர முடியும். நீங்கள் பேசும்போதே கண்ணீரோடு கூட உங்கள் ஜெபத்தை கேட்பார்கள், உங்கள் வார்த்தையை கேட்பார்கள். பாஸ்டர் என் கூட கர்த்தர் பேசுகிறார். ஒரு முறை நாங்கள் ராமநாதபுரம் ஊழியத்துக்கு ஒரு சர்ச் மினிஸ்ட்ரி கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அப்போ ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். இந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த மேனேஜர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு கிறிஸ்துவ நபர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவர் வாழ்க்கையை தத்ரூபமாய் பேசினார். பேசும்போது அவர் கண்களில் தார தாரையாய் கண்ணீர் வடிந்து ஆண்டவரே என்னோடு பேசுகிறார், உங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கண்ணீரோடு பேசினார். ஆம் தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாறப்போவீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனால் உன் ஆத்துமாவை நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிற நேரத்திற்குள் நீ வந்திருக்கிறாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்பா என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய சூழ்நிலையை என் தேவ நீர் உருவாக்குவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா, நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கலங்காதீங்க, கலங்காதீங்க. வாழ்க்கை இது முடிவல்ல, இது துவக்கம், இது துவக்கம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மடிந்து போவதில்லை, நீங்கள் யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். praying for ஐஸ்வர்யா. நன்றிப்பா, அருமையான மகளுக்காக ஜெபிக்கிறேன். என்ன காரியம் சொன்னீங்கன்னா அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்கலாம் பிரதர். நன்றிப்பா. pray for ஐஸ்வர்யா my friend having the temptation to suicide for two. கண்டிப்பாக பிரதர், இவங்களுக்கு நம்ம ஜெபித்து விடுதலை கொடுத்துடலாம். ஒரு முறை என்கிட்ட பேச சொல்லுங்கள், இந்த சிஸ்டரை என்கிட்ட பேச சொல்லுங்கள். நிச்சயமாய் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ஆத்துமாவில் இருக்கிற சோர்வை மாற்றி அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்கள். ரிபா சந்து ரியாங்கா தராப்பா பபிக்காக ஜெபிக்கிறேன், அந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி, 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 நன்றி. ஜீசஸ் சைல்ட், நீங்கள் எங்கேருந்து? நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தானா? ஓகே, கண்டிப்பாக அந்த மகளை பேச சொல்லுங்கள். ஒரு 100% அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்துடலாம். எல்லா டெம்டேஷன்லேருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அதுதான் நம்ம ஊழியத்தின் மகா சிறப்பான ஒரு காரியம். ஒரு ஹைலைட்டான காரியம் என்னென்னா, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற நபர்களை எளிதாக விடுதலையாக்கக்கூடிய கிருபையை